ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெனாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இதில் கட் ஆஃப் 180 டு 190 எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றது, எந்தெந்த காலேஜஸ் 180 டு 190 கட் ஆஃபுக்கு 2026 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரீஜன் வைஸ் பார்க்க போகிறோம், கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த டேட்டா நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா, அஃபிஷியல் வெப்சைட்டான அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். அதில் 2025 போட்டுட்டு இந்த குரூப்பை போட்டிங்கன்னா கம்யூனிட்டி வைஸ், கட் ஆஃப் வைஸ் எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸுமே வரும். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அதுலேருந்து தான் டேட்டா எடுத்து இதில் சம்மரைஸ் பண்ணி போடுறோம். ஸோ இது வந்து ட்ரஸ்டபிள் டேட்டா தான். அதே மாதிரி போன வருஷம் 2025 விட 2026 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு காலேஜ், இப்போ சேலமில் வந்து சோனா இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு ஏஐ வேணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் பிசி கம்யூனிட்டிக்கு 184 கட் ஆஃபில் அந்த சீட்டு கிடச்சிதுன்னா, இந்த வாட்டி அதே காலேஜ் சோனா இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐ 180 கட் ஆஃபுக்கே பிசி கம்யூனிட்டிக்கு கிடைக்கும். ஸோ 3 to 4 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக வந்து 3 to 4 மார்க்ஸ் ஆவரேஜாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணும்போது கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போன வாட்டி கிடைச்ச 4 மார்க் அதிகமாக உள்ள காலேஜே இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய காலேஜஸ் பற்றி தெரியணும், எந்தெந்த காலேஜில் எந்தெந்த குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொண்டு வரதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அது இல்லாமல் இப்போ டிஎன்இஏ பற்றி நம்ம ரெகுலராக ஏன் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்பர் பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணியும் வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க. நிறைய டவுட்ஸ் எது வருதோ அதை கம்பைல் பண்ணி தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த டிஎன்இஏ முடிகிற வரையும் மோஸ்ட்டாக டிஎன்இஏ இருக்கும், அப்புறம் பேராமெடிக்கல் அப்படியே போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, காலேஜ் அட்மிஷன் வேணும், கரியர் கைடன்ஸ் வேணும்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கட் ஆஃப் ரேஞ்சு 180லேருந்து 190 ஏஐ டேட்டா சயின்ஸ், ஏஐ மெஷின் லேர்னிங் கோர்சஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடு கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை ரீஜியனில் ஃபஸ்ட்டு 5 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 180லேருந்து 190, அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்காது, இருக்கும். சென்னை இருக்காது, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் மாதிரி இருக்காது. ஸோ காலேஜ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் வேலம்மாளில் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கேல 3 இருக்கு, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜோட கோடை எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஜூன் 29 உங்களோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு உங்களுக்கு வர ரேங்க்கும் நீங்க எந்த காலேஜ் போறீங்கன்ற அந்த காலேஜ் கோடும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ரேங்க்கு, ரெண்டாவது காலேஜ் கோடு. ஸோ நம்ம சென்னை ரீஜியன்ல 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து அட்டானமஸ் காலேஜ், ஓசி கம்யூனிட்டிக்கு 190.5. இது வந்து நம்ம ஓசி மட்டும்தான் நம்ம லிஸ்ட் பண்றோம், ஓப்பன் கேட்டகரி. ஏன் அப்படின்னா அதுதான் பேஸு. அதுக்கு அடுத்தடுத்து வர கேட்டகரி கண்டிப்பா அதுல இருந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ வந்து பிசி வந்து ஓசியை விட ஓப்பன் கேட்டகரி விட கம்மியா இருக்கும், பிசிஎம் வந்து பிசியை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓசியை தான் நம்ம வந்து அதை தான் வச்சு நம்ம வந்து அதை 180 to 190 கட் ஆஃப் அப்படின்றத நம்ம ஓசின்றதா ஓசியை ஃபிக்ஸ் பண்ணி, ஓப்பன் கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த காலேஜஸ்லாம் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஓசி கட் ஆஃப் வந்து 189. அடுத்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வெங்கடேஸ்வராலே 3-4 இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரின்ஸ் பத்மாவதினு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்கு. ஸோ காலேஜ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ வெங்கடேஸ்வரா 1219 வந்து 188.5 ஓசிகே ஓப்பன் கேட்டகரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஓசி கேட்டகரி வந்து 186.5.
அதன் பிறகு 113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி, இதோட ஓசி கேட்டகரி வந்து 186.5. ஸோ இது இல்லாமல் பிசி கம்யூனிட்டி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில் வந்து எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஷீட் வேணும், இந்த டேட்டா வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் இதை இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ அது அடுத்து சென்னையில் 6 to 10 காலேஜஸ். அடுத்து 1304 ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம், அதோட ஓசி கட் ஆஃப் வந்து 184.5. அடுத்து 1424 தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம், அதோட கட் ஆஃப் 184. நம்ம வந்து அப்படியே இந்த ஷார்ட் பண்ணியிருக்கோம் டிசெண்டிங் ஆர்டரில், டாப் மார்க் மேலே கீழே வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். அடுத்து 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 183.5. அடுத்து 1419 ஸ்ரீ ஸ்ராராம் இன்ஜினியரிங் காலேஜ் 182 ஓப்பன் கேட்டகரி இது. அடுத்து 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இதோட ஓசி ஓப்பன் கேட்டகரி வந்து 182 கட் ஆஃப். அடுத்து கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2718 188.5 ஓப்பன் கேட்டகரி. அப்புறம் 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி வந்து 186. 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, இதோட ஓப்பன் கேட்டகரி வந்து 185.5. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 184.5 ஓப்பன் கேட்டகரி. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதோட ஓப்பன் கேட்டகரி வந்து 183.5. ஸோ இதை வந்து நான் ஃபுல் கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு இது வேணும்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. அடுத்து 6 to 7 கோயம்புத்தூர், 6 to 9 KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 183.5 கட் ஆஃப். டாக்டர் NGP இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 182. KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 181.5. அதன் பிறகு ரத்தினம் டெக்னாலஜி கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர், அது 180. இதுதான் வந்து டோட்டல் கட் ஆஃப் மார்க்கு கோயம்புத்தூர்ல 180லேருந்து 190 வரை ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரிக்கு. அது அப்புறம் சவுத் தமிழ்நாடு ரீஜன்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியே கிடைக்குது 180 to 190 கட் ஆஃபுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. லாஸ்ட் இயர்ல திருநெல்வேலியில அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸே கிடைச்சிருக்கு. 180 to 190 கட் ஆஃப் ஃபார் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ 183. அடுத்து 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், அதோட கட் ஆஃப் 182. 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 181 கட் ஆஃப். அப்புறம் 4960 மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி, இது 180.5. ஸோ காலேஜ் வந்து இதுல வந்து 2 கோர்ஸுமே இருக்கிறது, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் ரெண்டுமே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கு. அதோட ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் வந்து 186.5. அப்புறம் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், இது வந்து ஓசி கேட்டகரி 184.5. அப்புறம் ஈரோடுல 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஓப்பன் கேட்டகரி வந்து 185.5. ஸோ ஃபைனலி இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். டிசெண்டிங் ஆர்டர்ல டாப் மார்க் மேலே இருக்கும், லோ மார்க் வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், RMK, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இது எல்லாமே வந்து ரீஜன் வைஸ் போட்டிருக்கோம், ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டிக்கு போட்டிருக்கோம். இந்த ஷீட் இந்த நீங்கள் ப்ரெசன்டேஷன் பார்க்குறப்ப எல்லாவோட கம்யூனிட்டிஸ்க்கும் நம்ம போட்டிருந்தோம். ஏன் ஓசியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, ஏன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரி தான் வந்து ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ்க்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் உள்ளது ஓசி ஓப்பன் கேட்டகரி தான்.
அதன் பிறகு அடுத்தடுத்த வர கம்யூனிட்டிஸ் எல்லாமே அதுலேருந்து ஒரு 3 to 4 மார்க்ஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ரீஜன் வைஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டான cutoff.tnonline.org தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டேட்டாவை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி நான் கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதே தான் இருக்க போகுது. பட் நம்ம இது எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஆகுது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்சஸ் 180 to 190 கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரி அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இதே கோர்ஸு அக்ராஸ் தமிழ்நாடு 160 to 180 பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அது இல்லாமல் உங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ ஜாயின் பண்ண போகிறாங்க, இல்லை டிஎன்ஏ மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கோர்சஸ் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.